ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உபாகமம் 33:23. இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: யாக்கோபு தன் குமாரனாகிய நப்தலியை பார்த்து இந்த வார்த்தை அவர் சொல்கிறார். நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைவான், அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான், மேற்திசையும் தென் திசையும் சுதந்திரிப்பான். இன்றைக்கு திருப்தியை தேடி மக்கள் எங்கெங்க ஓடுகிறார்கள். ஒரு பக்தர் எப்படி சொன்னார்: இஃப் அட் ஆல் there is anything satisfaction in this world, it is only Christ. இந்த உலகத்தில் திருப்திப்படுத்தக்கூடிய ஒன்று இருக்குமானால் அது ஆண்டவர் இயேசு மட்டுமே. அவருக்கு வெளியே திருப்தி என்பது இல்லை. எனவேதான் கர்த்தரை கண்டவன் திருப்தி அடைந்திருப்பான். இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கையில இந்த கண்டென்மெண்ட் சொல்வார்கள், திருப்தி இல்லை. பணப்பிரியன் பணத்தால் திருப்தி ஆவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தால் திருப்தி ஆவதில்லை, காண்கிறதுனால் கண் நிரப்பப்படுவதில்லை, கேட்பதனால் செவி நிரப்பப்படுவதில்லை. எதுலையுமே திருப்தி இல்லை. இன்னைக்கு ஆகாரத்துல கூட பாருங்களேன், தங்கள் உடைகளில் இந்த பிள்ளைகள் ஒரு உடையை வாங்கி கொடுத்த உடனே அதுல ஒரு திருப்தி இல்லை. அநேக மனைவிமார்களுக்கு, அதாவது கணவன்மார் வாங்கி கொடுக்கிற உடையில திருப்தி இல்லை. இது எல்லாருக்கும் பொருந்தாது, ஒரு சிலருக்கு பொருந்தும். திருப்தி என்பது தேவனோடு வாழ்வது. என்றைக்கு ஒரு கிறிஸ்துவுக்குள் தன்னை அர்ப்பணித்திருக்கிறானோ அன்னைக்கு திருப்தி வந்துடும். எனவே ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்று, என் சிலுவையை எடுத்துக்கொண்டு. அந்த என் சிலுவை எடுத்துக்கொண்டது பின்பற்று என்ற வார்த்தைக்கு மரணத்தை நோக்கி என்று ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது. மரணத்தை நோக்கி. இன்னொன்று, அதாவது திசையாது தெரியாத திசையை நோக்கி. இரண்டும் எதிர்மறையான வார்த்தை. மரணத்தை நோக்கி அளவிட்டால் தெரியாத திசையை நோக்கி. அப்படியானால் ஆண்டவர் அப்படி சொல்லுவாரா? தெரியாத திசையை நோக்கி. அவனுடைய கருத்து என்னவென்றால், தேவனை பின்பற்றும் போது உன் வாழ்க்கை சிறப்பாயிருக்கும், சீராயிருக்கும். இப்பொழுது தெரியாது, இத்தனோட பேர் சொன்னார். இப்போது நீ அறியாய், நீ அறிந்து கொள்ளுவாய். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, திருப்தி என்பது தேவனால் வருகிற ஒன்று. இந்த மனிதனால் வருவதில்லை, பணத்தால் வருவதில்லை, பொருளால் வருவதில்லை. இன்னைக்கு இந்த திருமணங்களை கூட பாருங்களேன், அதைத்தான் மையப்படுத்துகிறோம். அது முக்கியம். வேலை முக்கியம், வீடு முக்கியம், வாழ்க்கை முக்கியம், படிப்பு முக்கியம். ஆனால் அன்பவர்களே, இவ்வளவோ யோசிச்சு இவ்வளவு திருமணம் நடக்குது, அத்தனை தோல்வியிலே முடிகிறது. பாருங்களேன், பணம் கேஷ் இருக்குது, கலர் இருக்குது, அவங்க உரிமையின காஸ்டும் இருக்குது. ஆனா அதுல கிறிஸ்து இல்லை, திருப்தி இல்லை. கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ, கிறிஸ்து எந்த மனிதனுடைய வாழ்வில் மையமா இருக்கிறாரோ அந்த மனிதன் திருப்தியா இருப்பான். இந்த நாளிலே தேவன் கொடுக்கிற ஒரு 5 திருப்திகள் நான் சொல்றேன். நம்பர் 1, satisfied in the days of famine. ஆண்டவர் ஒரு மனிதனை, வசனம் எல்லாம் தெரிந்த வசனம், 37ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம், 37ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். இந்த உபாகமம் கூட இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைவான். அப்ப திருப்தி என்பது இன் காட்ஸ் ஃபேவர். அவர் தயவு இல்லை என்றால் திருப்தி இல்லை. இது ஆகாய புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அதிகமாய் வரும் என்று எதிர்பார்த்து கொஞ்சமாய் விதைக்கிறார்கள், ஆனால் அறுவடை இல்லை. இதுல என்ன தெரியுமா காரணம்? கவனிங்கள், அதிகமாய் வரும் எதிர்பார். திருப்தி என்பது நம்மளுடைய புசிப்பதனாலேயோ குடிப்பதனாலேயோ வாழ்க்கையில் அல்ல. திருப்தி என்பது, திரையில் பாருங்கள், கர்த்தருடைய தயவினாலே. அவருடைய தயவு தான் உங்களை திருப்தியாக்கும். அவருடைய ஆசீர்வாதங்கள் தான் உங்களை திருப்தியாக்கும். அவருடைய காருண்யம்தான் உங்களை சுதந்திரிக்க செய்யும். மேல் திசையும் தென் திசையும் அவர்கள் சுதந்திரிப்பார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அதாவது பெற்றுக்கொள்வது என்பது அவரால் மட்டுமே. இந்த நாளிலே ஒரு 5 காரியங்களை கூட நான் பகிர்ந்து கொள்ள முடிவுகிறேன். தேவன் எப்படியெல்லாம் தம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்குகிறார். நம்பர் 1, பஞ்ச காலத்திலே சாட்டிஸ்ஃபைட் இன் த டேஸ் ஆஃப் ஃபேமின். பஞ்ச காலத்திலே திருப்தியாக்குகிற கர்த்தர். நாம் கடந்து வந்தோம். இந்த கோவிட்ல வேலை இல்லை, தொழில் இல்லை, எல்லாமே அடைக்கப்பட்டிருந்தது.
ஒன்றுமே இல்லாத நிலை. ஆனால் வேதம் சொல்லுகிறது 37ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம், அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து. அப்படியானால் அந்த ஆபத்து வரும்போதே கூட வெட்கமும் சேர்ந்து வரும், வேதனையும் சேர்ந்து வரும், கண்ணீரும் சேர்ந்து வரும், புலம்பலும் சேர்ந்து வரும், வாழ்க்கையின் பாடுகளும் சேர்ந்து வரும். தேவன் சொல்லுகிறார், வெட்கப்படாதிருந்து. அடுத்த ஒரு வார்த்தை, பஞ்ச காலத்திலும் அவர்கள் திருப்தியாயிருப்பார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, பஞ்ச காலத்துல கூட, வறுமையின் காலம்தான், ஒன்றும் இல்லை, அந்த வார்த்தை அப்படி நீங்கள் பஞ்ச காலத்திலே அடிப்படை தேவையில்லை, ஆகாரம் இல்லை. இது எலியாவின் வாழ்க்கையில் நடந்தது. பஞ்சத்திலும் அவனை போஷிக்கிற கர்த்தர். இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேவைகள் அறிந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் தேவன் சொல்கிறார், நீ வெட்கப்படாதிருப்பாய். அந்த வார்த்தை சொல்கிறது, திருப்தி வரும்போது வெட்கம் வராது. அந்த வார்த்தை, பஞ்ச காலத்திலும் நீங்கள் திருப்தியாயிருப்பீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயே, அன்பு தகப்பனே, முதல் வயது உள்ளவர்களே, நீங்கள் தேவனை அண்டிக் கொண்டிருந்தால், அந்த வாசல்கிறது, அவருடைய தயவு உங்களோடு இருந்தால் திருப்தி இருக்கும். திருப்தி இல்லாத ஒரு உலகம், திருப்தி இல்லாத இன்றைய வயிறு, திருப்தி இல்லாத இன்றைய உறவுகள், திருப்தியே இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு உலக வங்கி கொடுத்தா கூட திருப்தி வராது. ஆனால் தேவன் சொல்கிறார், அவருடைய தயவு உங்களை திருப்தியாக்கும். அது மட்டுமல்ல, அவருடைய தயவு உங்களை வெட்கப்படாதிருக்க செய்யும். அவருடைய தயவு உங்களை பஞ்ச காலத்திலும் திருப்தி அடைய செய்யும். தேவை நிறைந்த உலகம், ஒரு தேவைக்கு பின்னால் இன்னொரு தேவை, படிப்பு, ஆரோக்கியம், அடுத்து திருமணங்கள், இப்படி பல காரியங்கள். அன்பானவர்களே, எல்லா நேரங்களிலேயும் நம்முடைய தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை திருப்தியாய் நடத்துவேன். இத்தன் பக்தன் பாடினார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். அதாவது அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற நிலைக்கு உங்களை மாற்றுவார். இரண்டாவது குறிப்பு, God satisfied in the times of wilderness, வனாந்திரத்திலே, பஞ்சத்திலும். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, பஞ்சத்துல கூட. ஏசாயா புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், வறட்சியான, இத்தனையோ நேரங்களில் வறட்சி இல்லையா? வேலை இல்லை, வாய்ப்பே இல்லை, புரியுதுங்களா? தொழிலின் நஷ்டம், ஒரே வறட்சி, ட்ரை. அது ஆவிலும் நடக்கிறது, ஆத்மாவில் நடக்கிறது. ட்ரை, வறட்சியான வாழ்க்கை. அந்த வார்த்தையை பாருங்கள், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. அதுதான் தேவன் செய்கிற வார்த்தை. உலகங்கள் எப்போ ஒரு நாள் செய்யும், உறவுகள் எப்போ ஒரு நாள் செய்யும், ஆனால் தேவன் உன்னை நித்தமும் நடத்துவார். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் வறட்சி நேரத்தில் நடத்துவார். அது மட்டுமல்ல, மகா வறட்சி, வறட்சி அல்ல, வறட்சி உச்சக்கட்டம், பாலைவனம், ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவன் சொல்கிறார், மகா வறட்சியான காலங்களிலும். எல்லாரோட வாழ்க்கையிலே இந்த காலங்கள் மாறும். வறுமையின் காலம், செழிப்பின் காலம், கண்ணீரின் காலம், கலக்கத்தின் காலம், வேதனையின் காலம், இருளின் காலம், தடுமாறும் காலம், சில நேரங்களிலே சந்தேகத்தின் காலங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில வரும். தேவன் சொல்கிறார், அப்படிப்பட்ட வறட்சியான காலங்கள், ஈவன் தி ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஜெபிக்க முடியாத நேரங்கள், வேதம் வாசிக்க முடியாத நேரங்கள், துதிக்க முடியாத வறட்சி, ட்ரைனஸ் இன் தி ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வறட்சி, அது எல்லாருக்கும் வரும். ஒரு பிரேக், ஏதோ ஒரு சம்பவங்களால், சூழ்நிலைகளால், மனிதர்களால் பிரேக். தேவன் சொல்லுகிறார், உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிறார். அதுதான் முக்கியம். சரீரம் திருப்தி ஆவது முக்கியம் அல்ல, இது எது போட்டாலும் திருப்தி ஆகாது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன் ஆத்துமாவை நான் திருப்தி ஆக்குவேன். மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை, உன் எலும்புகளை இனமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல இருப்பார். என எடுத்துக்கொள்கிற வார்த்தை, உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார். இன்னைக்கு சரீர திருப்தியை உலகம் தரலாம், உறவுகள் தரலாம், பிள்ளைகள் தரலாம், பெற்றோர் தரலாம், ஏதோ ஒரு திருப்தி. ஆனால் ஆத்தும திருப்தி அவர் மட்டும்தான் தர முடியும். Is the only one who can satisfy your soul. இதைத்தான் சொன்னேன்,
satisfied the times of dryness. வறட்சியான காலங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, ஒருவேளை நீ வறட்சியின் பாதையில் போய் கொண்டிருக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அன்பானவர்களே, வறட்சியின் காலங்களிலும் திரட்சியை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். வறட்சி இருந்தா எப்படி நீர்ப்பாய்ச்சலான தோட்டமா இருக்க முடியும்? உன்னையே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தாய் மாற்றுவார். உன்னையே வற்றாத நீர். அந்த ரெண்டு எதிர்ப்புறங்கள், வறட்சி ஆனால் நீரூற்று. நம்பினால் ஆமீன் சொல்லுங்கள். வறட்சி, அந்த வறட்சியை கர்த்தர் நீரூற்றாய் மாற்றுவார். இவர்தான் இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிற தேவன். தேவன் எப்போது உங்களை எப்படியெல்லாம் உங்களை திருப்தியாக்குகிறார். இதே எரேமியா 31:12, 31:12, சீயோனிலே உச்சியிலே உங்களை கொண்டு வருகிறார். எவனொருவன் சீயோ சபைக்குள் இருக்கிறானோ, கர்த்தருக்குள் இருக்கிறானோ, அவனை கம்பீரித்து மகிழ பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, எரேமியா 31:12, அவர் அருளும் கோதுமை, திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். இங்கே திரும்ப சொல்லுகிறார், அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. இங்கே கூட வர கம்பீரிப்பார்கள். கம்பீரம் எப்போ வரும்? திருப்தி இருந்தால் தான் கம்பீரமே வரும். திருப்தி இல்லை என்றால் கம்பீரம் இல்லை. தேவன் சொல்கிறார், கம்பீரிப்பார்கள். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை இங்கே கூட நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல அவர்கள் இனி தோய்ந்தே போவதில்லை. தோய்ந்து போகாத ஒரு வாழ்க்கை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, God will satisfy the times of dryness. வறட்சியான காலங்கள். ஒருவனை கடந்து போகிற இந்த காலங்கள் மிக வறட்சியா இருக்கலாம். இந்த கோடை காலத்தில் எப்படி வறட்சி, தண்ணீர் குடிச்சிட்டே இருக்கிறோம், தாகம் தீர்க்கப்படுவதே இல்லை. ஆனால் தேவன் சொல்கிறார், அந்த வறட்சியின் காலங்களிலும் நான் உன்னை திருப்தியாக்குவேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை கம்பீரிக்க செய்வேன், உனக்கு திராட்சை ரசமும் எண்ணெயும் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் என்கிற இந்த நன்மைகளை தருவேன். ஆமீன் சொல்லுவீங்களா? தொடர்ந்து 3வது குறிப்பு, satisfied with his goodness, நன்மைகளால் நிரப்பும் ஆண்டவர். எரேமியா 31:14, அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆசாரியர்கள் ஆத்துமா கொழுமையானவர்களினாலே பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். திருப்தி அடையலாம். உலகம் தரும் நன்மை, உறவுகள் தரும் நன்மை, உழைப்பு தரும் நன்மை, இதெல்லாம் கடுகளவு திருப்தி ஆக்கும். ஆனால் தேவன் தருகிற நன்மை உங்களை பரிபூர்ணமாக திருப்தி ஆக்கும். அதில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். உலகம் நன்மை தரும்போது அதை நம்ம சொல்லி காட்டும். உறவுகள் நன்மை தரும்போது சொல்லி காட்டுவாங்க, உனக்கு இப்படி பண்ணேன், நான் தான் உன்னை வாழ வச்சேன், உன்னை படிக்க வச்சேன், உனக்கு திருமணம் பண்ணேன். ஆல்வேஸ் தே வில் ரியாக்ட். அவர் என்னைக்கு அதை சொல்லி காட்டுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. நன்மைகளின் நாயகன், நன்மைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர். அவர் சொல்லுகிறார், நான் என் நன்மையினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உலகம் கொடுக்கிற நன்மையில் எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒரு பிள்ளையை பெற்றோர் படிக்க வைக்கிறார்கள், எதிர்பார்ப்பு. பிற்காலத்தில் நம்மை அவன் ஆதரிப்பான். எல்லாருடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இருக்கு. எதிர்பார்ப்பு இல்லாமல் எந்த மனிதன் நன்மை செய்வதில்லை, ஆண்டவரை தவிர. தேவன் சொல்கிறார், நான் அளிக்கும் நன்மையினால் நீ திருப்தியாவாய். 103 சங்கீதம் 5 வசனம், உன் வாயை நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். God fill you with his goodness. நன்மையினால் உன்னை, உன் குடும்பத்தை, உன் வாழ்வை, உன் தொழிலை, உன் கையின் பிரயாசங்களை அவர் திருப்தியாக்குவார். அந்த அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, திருப்தியாக்குவது மட்டுமல்ல, he will turn everything ups and down. உன் வயதை வாழ வயதாய் மாற்றுவார். உன்னுடைய கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, திருப்தியாக்குவது மட்டுமல்ல, அநேகருக்கு நீ கொடுக்கிற மனிதனாய் மாறுவாய். வாழ வயதின் அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால் சமானமாய். உன் வயது அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ள சமானமாய். நீ யாரை வேணா எடுத்துக்கொள்ளுங்க, உலகத்துல அவருக்கு ஈக்குவலாக மாற்றுவார். இதைத்தான் நாம் செயல வசிக்கிறோம். நான் கிரேக்கர்களுக்கு ஒப்பாய் உன்னை மாற்றுவேன். தேவனுடைய ஆதங்கம் தெரியுமா? அவளுக்கு சமமாக உன்னை மாற்ற விரும்புகிறார். ஞானத்திலே,
கல்வியிலே, அறிவிலே, பொருளாதாரத்திலே, உயர்விலே அவர்களுக்கு சமமாய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, அவர் God will satisfied with his goodness. 4வது குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். அவர் எப்படி திருப்தியாக்குகிறார்? தன்னுடைய வார்த்தையினாலே. அவருடைய வீட்டில் உன்னை திருப்தியாக்குகிறார். வீட்டின் நன்மையினால். 36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். அவருடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே. நீங்க நிறைய பேருக்கு அது புரியல. ஆலயத்தில் இருந்ததான் ஆசீர்வாதம், சுகம், நன்மை, திருப்தி. இன்னைக்கு மக்கள் நினைக்கிறாங்க, அங்க போன திருப்தி, இங்க போன திருப்தி, அவரை பார்த்தா திருப்தி. நெவர் நெவர் நெவர். என் ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே நான் உங்களை திருப்தி ஆக்குவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்பதே பிள்ளையே, அப்புறம் அந்த ஆலயத்துல இல்லைன்னா சுகம் இல்லை. மார்க் 3ஆம் அதிகாரம். இயேசு மறுபடியும் ஜெபாலயத்திற்குள் போனார். அங்கே ஒரு சுபின கையுடையவர் இருந்தான். சரி, யோசித்து பாருங்கள். அவர் மட்டும் அங்க வந்திருக்காவிட்டால் தன் நிலைகளை, தன் இல்லாமையை, தன் வெறுமைகளை, அடுத்தவரை குற்றம் சுமத்தி வீட்டுக்குள்ள இருந்திருந்தான் அவன் சுகம் பெற்றிருக்க மாட்டான். அவன் வந்தான், சுகம் பெற்றான். அப்படியானால் அவனை சுகமாக்கினது ஆலயம், ஆலயத்தின் ஆண்டவர். வார்த்தை சொல்லுகிறது, அன்பானுடைய ஆலயத்தின் சம்பூர்ணம். சற்று விரிவாக்க சொல்லுகிறேன். சம்பூரணமே ஆலயத்தில் தான் இருக்குது. ஆலயத்தில் சம்பூரணம். யோசித்து பாருங்கள், ஆலயத்தில் தான் சம்பூரணம். அடுத்த வார்த்தை, திருப்தி அடைவார்கள். அதில் சொல்லப்பட்டது, தாகத்தை தீர்க்கிறார். 2 செய்கிறார். திருப்தி ஆக்குகிறார், உன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார். எத்தனை அருமையான வார்த்தை. எனவேதான் என் நண்பு தேவப்பிள்ளையே, என் ஆலயத்துக்கு போனோம், அதுதான் திருப்தி. ஆலயத்துக்கு போறனா அதிருப்தி. ஆலயத்துக்குள்ள போறனா சுகமடைய முடியாது. ஆலயத்துக்குள்ள போகலன்னா கர்த்தரோடு பேச முடியாது. ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே உங்களை அவர் திருப்தி ஆக்குவார். அதே 63ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். எப்படி ஆக்குவாராம்? நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிறார். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல. சொல்லப்பட்ட வார்த்தை ஆங்கிலத்துல ஃபுல்னஸ். மற்ற எல்லாமே அரைகுறையானது. நீங்க சொல்லப்பட்ட சம்பூரணத்தினாலே. அப்படியான உலகம் கொடுக்கும், அதுல பூர்ணம் இருக்காது, அதுல குறைவு இருக்கும், ஒரு தொய்வு இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். ஆனா தேவன் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற ஒன்று சம்பூரணமாயிருக்கும். அது மட்டுமல்ல, அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை, திருப்தியாக்குவர் மட்டுமல்ல, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உன்னை துதிக்க வைப்பார். ஆனந்த களிப்புள்ள உதடுகளாய் உன்னை மாற்றுவார். will make you to rejoice. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, satisfied with the fullness of his house. அவருடைய வீட்டுக்கு வந்துட்டாலே உனக்கு திருப்தி தான். வாழ்க்கை மாறும், வசதிகள் மாறும், இல்லாமை மாறும், வெறுமைகள் மாறும், துன்பங்கள் மாறும், துயரங்கள் மாறும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, சாக்கு போக்கு சொல்லி வீட்டுக்குள்ள இருக்காதீங்க. குடும்பமாய் கத்துறாதீங்க. சாக்கு போக்கு வேண்டாம். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, யாருமே சரியில்லை. ஆனால் அவருடைய ஆலயத்திலே சம்பூர்ணமான திருப்தி. டோன்ட் மிஸ் தி சர்ச் எனி டைம். பலமுறை சொல்லியிருக்கிறேன். 55 ஆண்டுகளாக திருச்சபைக்கு போகிறேன். அறிவு தெரிந்து 2 அல்லது 3 6 தவிர நான் ஆலயத்தை விட்டதே இல்லை. எங்கிருந்தாலும், தேசத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், நான் சொல்லுவது சத்தியம். ஆலயத்துலதான் சம்பூரணம். அது அந்த சம்பூர்ணம் வெளியவே இல்லை, ஆலயத்திற்குள்ளதான் இருக்கிறது. கடைசி 5வது குறிப்பு, இப்படி திருப்தியாக்குகிறார். சங்கீதம் 17:15 அந்த வார்த்தை சொல்கிறது. அந்த வார்த்தை அவருடைய நீதியினாலே. ரொம்ப கடினம். இன்னைக்கு சுயநீதி தான் மேலோங்கி நிற்கிறது. சுயநீதி, நான், எனது, என்னுடைய, மேன் பவர், மசில் பவர், மணி பவர், இதான் மேலோங்கி நிற்கிறது. தேவன் சொல்கிறார், நானோ ஐ டோன்ட் ட்ரஸ்ட் இன் மேன் பவர், ஐ டோன்ட் ட்ரஸ்ட் இன் மசில் பவர், ஐ டோன்ட் ட்ரஸ்ட் இன் மணி பவர். நீங்க அதுதான் வேலை செய்யுது. ஆனால் விழி உங்களுடைய சாயலால் திருப்தியாவே. என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், கவனிங்க, satisfied with his likeness.
அவரை போல மாற வேண்டும் என்று விரும்புங்கள், திருப்தி ஆக்குவார். அவரை போல பாட்டெல்லாம் பாடுறோம், உண்மை போல மாறணுமே. அது அந்த பாட்டோடு முடியக்கூடாது. அதை குறித்து ஒரு அக்கறை, அதை குறித்து ஒரு ஆதங்கம், அதை குறித்து ஒரு அவசரம். நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். எப்படிங்க இப்படி வந்தீங்க? அந்த ஆசை, அந்த வெறித்தனம், இப்படி ஆகல, அப்படி ஆகணும், அப்படி ஆகணும். இந்த உலகத்துல எதற்கோ வெறித்தனம் கொள்ளுகிறார்கள். எதற்கில்லாம வெறித்தனம், மூர்க்கத்தனம். ஆனால் அன்பானுடைய, நானும் அவரை நான் தரிசிப்பேன். அதுல ஒரு வெறித்தனம், அவரை ஆராதிப்பதில்லை, அவரை துதிப்பதில்லை, அவரை போற்றுவதில்லை, அவரை புகழ்வதில்லை, அவருக்கு ஊழியம் ஒரு வெறித்தனம். இன்னைக்கு அது ஆரம்பத்தில் இருந்தது. வசதிகள் பெருக பெருக, வாய்ப்புகள் அதிகமாய் வர வர, கொஞ்சம் பிரபலமான உடனே we lost. இல்லை அன்பானவர்களே, தேவனுக்கென்ற ஒரு வெறித்தனமான ஒரு வாழ்க்கை. ஒரு பவுலடியான், ஒரு மனிதன் இந்த உலகத்தை கலக்க முடியுமானால் நீங்கள் உங்கள் வீதியை கலக்கலாம், உங்கள் கிராமங்களை கலக்கலாம். நீங்கள் இருக்கிற அந்த அலுவலகத்தில் நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஒரு மனிதன் தேசத்தையே கலக்கினான். உலகம் சொல்லிற்று, தேசத்தை கலக்கிறவன் இங்கே வந்து விட்டானோ. ஒரு மனிதனை கலக்கும் போது உங்களால் முடியும். வேதம் சொல்கிறது, அன்பான, அதற்கு வழி என்னவென்றால் அவரை நாள்தோறும் தரிசிப்பது, அவருடைய திருவாய் மொழியை கேட்பது, அவருக்கென்று எழுந்து பிரகாசிப்பது. அந்த வார்த்தை சொல்கிறேன், நான் உம்முடைய சாயலால் திருப்தி ஆவேன். ஒரு சின்ன கேள்வி, அவருடைய சாயலை விரும்புறீங்களா? இப்போ உங்களுக்கு இருக்கிற சாயல் உங்களுக்கே விருப்பமா? கேட்க சொல்றாங்க, தொழிலுக்காக, அந்த இடத்துக்காக, நான் துறை சார்ந்ததுக்காக இல்லை. எந்த துறையிலும் இருங்கள், ஆனால் தேவ சாயலோடு இருங்கள். அரசியல் இருங்க, நீங்க திரைப்படத்துறையில் இருங்க, இசைத்துறையில் இருங்க, எந்த துறையில் இருந்தாலும் அவரை வெளிப்படுத்துங்கள். அவர் வெளிப்படுத்தும் போது உங்களை திரும்ப சொல்கிறேன், உங்கள் பணம், உங்கள் படிப்பு, உங்கள் அந்தஸ்து, உங்கள் அழகு, உங்கள் ஜாதி எதுவுமே திருப்திப்படுத்தாது. ஆண்டவர் மட்டும்தான் திருப்திப்படுத்த முடியும். எனவேதான் யாக்கோபு சொன்னான், கர்த்தருடைய தயவினாலே நப்தலி திருப்தி அடைவான். அது மட்டுமல்ல, அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேல் திசையிலும் தென் திசையிலும் சுதந்திரிப்பாய். அப்படி அவன் செய்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, இந்த வாசகத்தை திரும்ப நான் படிக்க விரும்புகிறேன். Satisfied in the days of famine, satisfied in the days of dryness, satisfied in the times of goodness, satisfied in the fullness. கடைசியாக satisfied with the awake of this likeness. அவரை போல உங்களை மாற்றுவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எது வேணா பண்ணுங்க, திருப்தி வராது. ஆலயத்தை விட்டுட்டு வேலை தேடுங்க, திருப்தி வராது. ஆலயத்தை விட்டுட்டு நீங்க இந்த விருந்துக்கு போக, திருப்தி இருக்காது. மனசாட்சி குத்தும். எனவே ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ், அவருக்கு முன்னுரிமை தாருங்கள். வாழ்க்கை சிறக்கும். உங்களை எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுவார். திருப்தி என்று இருக்குமானால் அது ஆண்டவர் மட்டும்தான், பணம் அல்ல, படிப்பல்ல, வசதி அல்ல. அன்பான பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளை எதிர்கால வாழ்க்கையில படிப்பு, பணம், அந்தஸ்து, ஜாதி நோ, அவரை பாருங்கள். அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் சொல்றது, ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய தயவினாலே எல்லாம் இருக்கலாம், ஆனா தேவ தயவு இல்லை என்றால் திருப்தி இல்லை. தேவ தயவு இருந்தால் ஒன்றுமில்லாவை கூட எல்லாவற்றையும் விளங்க பண்ண முடியும். போல் சொல்கிறார், நாங்கள் ஒன்றும் இல்லாவிட்டாலும் எல்லாவற்றையும் உடையவளா எங்களை விளங்க பண்ணுகிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அவருடைய தயவினாலே திருப்தியாய் வாழ உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றி. உங்களுடைய தயவினாலே திருப்தி, உங்களுடைய தயவினாலே வாழ்வு, உங்களுடைய தயவினாலே சுகம். தகப்பனே, உங்களுடைய அன்பின் கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுடைய தயவினாலே ஆண்டவரை மேற்தேசம் தேர்ந்து சுதந்திரிக்கிற ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் இருக்கிற பகுதியை ஆண்டவருக்கு சொந்தமாக்க, பக்தன் பாடின போல சொந்தமாக்குவோம், சுதந்திரிப்போம். அந்த பகுதிகளை ஆண்டவர் சொந்தமாக்க தேவரீர் எங்களை நடத்தும். திருப்தியாய் நடத்துகிற கர்த்தர். இதாலும் கிடைக்குமா என்பதல்ல, எங்களை திருப்தியாய் நடத்துகிறவர். உங்களுடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆத்துமாவிலே திருப்தி, சரீரத்திலே திருப்தி, குடும்பத்திலே திருப்தி,
ஊழியத்திலே திருப்தி, ஒரு திருப்தியை தந்து எங்களை பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளை திருப்தியாக்கி நடத்துவார். பஞ்ச காலத்திலும் வாழ்நாளெல்லாம் அவரை பின்பற்றுங்கள். உடைய திருப்திக்கு எல்லையே இருக்காது. God bless you. என்னை விடுவிப்பில் நிச்சயமாய் உன்னல் நாமத்தை அறிந்ததனால் வைத்திருயர்ந்த அடைக்கலத்தில் உன்னல் நாஞ்சையாய் இருப்பதனால். கரங்களை தட்டி ஆராதிப்பு எண்ணத்தோடு. உன்னல் நாமத்தை அறிந்ததனால் வைத்திருயர்ந்த அடைக்கலத்தில் இயேசுவா சொல்லி கூப்பிடுங்க. நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனால் உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பிருயர்ந்த அடைக்கலத்தில் உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனால். உணர்ந்து சொல்லுங்க. I know நீர் என்னை விடுவிப்பீர். Hallelujah. ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பில் நிச்சயமாய் உங்கள் நாமத்தை அறிந்ததனால் வைப்பிருயர்ந்த அடைக்கலத்தில் உம்மில் வாஞ்சையாய். Hallelujah. உங்கள் நாமத்தை அறிந்ததனால் வைத்திருயர்ந்த அடைக்கலத்தில் விழனின் கண்ணீர் பழக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவித்தீர். விழனின் கண்ணீர் பழக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். இயேசுவா அவரை கூப்பிடுங்க. அந்த நாமம் தான் நமக்கு அடைக்கலம். Hallelujah. Thank you Jesus. நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பில் நிச்சயமாய் உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பிருயர்ந்த அடைக்கலத்தில் உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனால். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 6000
001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.